ஏமா முழு பேரே சீதா தானா? சீதா லட்சுமி. அதெல்லாம் எதுவும் வேணாம். பேசுங்க. இல்ல வேணாம். அவ்வளவு மச்சான். சரி முடிச்சிருக்கு. என்னடா சொல்ற? பொண்ணு பிடிச்சிருக்கா? ஓகே தானே? மாமா சொல்லுங்க. என்னடா பண்ணி புதுசு தலையாடிக்கல. இனிமேல பேசணும்னா பேசிக்கலாம்ல. இருக்குமா? அதெல்லாம் எதுவும் வேணாம். நீங்களே பார்த்து பண்ணி விடுங்க. ரொம்ப சந்தோஷம் நினைக்கிறேன். தேவைன்னா கல்யாணத்துக்கு முதல் நாள் நிச்சயத்தை வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி சம்மதம் தானே? எங்களுக்கும் சம்மதம் தாங்க. ரிசப்ஷன் மட்டும் கொஞ்சம் பெருசா வச்சுக்கலாமா? வச்சுக்கலாம். கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வச்சுக்கலாம். சரிங்க. மறுபடியும் சொல்றேன், பள்ளியோட அன்னைய கண்டிப்பா திரும்ப ஏதாவது பிரச்சனை பாப்பாங்க. அவங்க இல்லாத போல ஏதாவது சொல்லி உங்க மனசை மாத்த பாப்பாங்க. தயவு செய்து அந்த டயத்துல மட்டும் நீங்க வளைஞ்சு கொடுக்காம இருக்கணும். நீங்க இம்புட்டோட சொன்னதுக்கு அப்புறம் நாங்க யார் பேச்சையும் ஏன் கேட்க போறோம்? இல்ல சித்தப்பாவுக்கு பொண்ணு பார்க்க போயிருக்காங்க. அதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோன்னு நினைச்சேன். பழனிக்கு பொண்ணு பார்க்க போயிருக்காங்களா? நல்ல பேரு. போட்டோ எதுவும் பாத்தியா? அழகா இருக்காளா? நான் தான் இன்னும் பாக்கலையே. இல்ல பாவமா பழனி. அவனுங்க அண்ணனுங்க பண்ற வேலைக்கு அவனுக்கு எப்படிமா ஆர்வம் வரும்? என்ன பண்ணிப்பா? எம்பில்பா பொண்ணு பார்த்து இருக்காங்க. நான் சொல்ல எல்லா விஷயத்தையும் புரியுது. இல்ல பள்ளி குடும்பஸ்தனா இருக்கான். நல்லபடியா நடக்கணும். அதான் மா, உன் பிள்ளைகிட்ட எதுவும் சொல்லி வச்சிடாதமா. ஆரம்பத்திலேயே கதையை போட்டுருவாங்க. ஐயோ புரியுதுமா, நான் சொல்றேன். ஏமா பனி ஜாஸ்தியா இருக்குல்ல, உள்ள போய் உட்காரலாம்ல? இல்லம்மா, நான் இங்க திண்ணையில உட்காந்துருந்தா உன் வீட்டு ஆளுங்களை நடமாடுறது எனக்கு நல்லா தெரியும்ல. அதாம நான் இங்கேயே உட்காந்துருக்கேன்.